ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஆக்சுவலா சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க. அதை தாண்டி நிறைய பேர் நாங்களுமே சேவிங்ஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க சொன்னதுல இருந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம சீட்டு வந்து வார வாரம் கட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பாக்குறப்போ. ஆக்சுவலா இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புது வருஷம் வந்து பிறக்க போகுது. அதனால நம்மளோட லைஃப்ல நிறைய வந்து ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அந்த மாதிரி விஷயத்த தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். 2026ல இருந்து உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் இதை மாதிரி மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நான் முழுசா வந்து நம்புறேன். நான் பண்ற சில விஷயங்களை உங்ககிட்ட இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க மாத்திக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எங்களால சீக்கிரமா எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறது அப்படின்னா 4 மணிக்கோ 5 மணிக்கோ நீங்க வந்து எந்திரிங்க அப்படியெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சிலரால முடியுது, சிலரால வந்து முடியறது வந்து கிடையாது. பட் நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ½ hour முன்னாடியாவது வந்து எந்திரிச்சு வந்து பழகுங்க. அந்த ½ hourல என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த ½ hourல நிறைய விஷயங்கள் வந்து உங்களால வந்து பண்ண முடியும். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதனால ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. பட் முடியல அப்படின்னாலும் இப்ப நான் ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7:30 மணிக்கோ இல்ல ஒரு 7 மணிக்கோ வந்து எந்திரிச்சு பாருங்க. இந்த ஹேபிட்டை உங்களோட லைஃப்ல மாத்துனீங்க அப்படின்னா நிஜமாவே நிறைய வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்கு. முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு பழகுங்க. 2026ல இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் வந்து நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு ½ hour முன்னாடியாவது எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி 2வது மாத்திக்க வேண்டிய ஹேபிட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதை வந்து பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு வேலை பண்றதுக்கு போவோம். சரி உட்காந்துப்போம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் அந்த வேலையை நம்மளால கடைசி வரைக்கும் வந்து பண்ணவே வந்து முடியாது. அதனால என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது வேலை பார்க்கறதோ வந்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டுமே யோசிக்காதீங்க. செய்யணும் அப்படின்னு நினைக்கிற வேலையை உடனே வந்து செஞ்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த உடனே செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வேலை பண்ணலாம், அடுத்தது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் பண்ணலாம், இல்ல வீட்லயே ஒரு வேலை இருக்கும் அதை பண்ணலாம். இப்ப நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீட்லயே கூட துணி மடிக்கிற வேலை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம், பார்த்துட்டு சரி விடு அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் கம்மியா இருக்கும், 2வது நாள் சேரும், 3வது நாள் சேரும், 4வது நாள் சேரும் போது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். அந்த வேலையை அப்பப்ப முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க அன்னைக்கே துணியை மடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷத்துல முடியிற வேலை. பட் இது நீங்க 4 நாள் 5 நாள் மொத்தமா சேர்த்து வச்சு மடிக்கும் போது 1 hour 2 hours ஆனாலும் நீங்க தான் அதை வந்து பண்ணணும். அதை தாண்டி அது வந்து நம்ம வீட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா வந்து இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால எந்த வேலை, நான் எக்ஸாம்பிளுக்காக தான் துணி மடிக்கிறத பத்தி சொன்னேன். மற்றபடி நீங்க எந்த வேலை பண்றதா இருந்தாலுமே அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலை வந்து பாருங்க. நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்னோட வீடியோஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா சரி விடு நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடிட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் எனக்கு தோணாது. என் வேலை இது, நான் இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படிதான் வந்து யோசிப்பேன். அந்த வேலையை வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை பண்ண போறீங்களோ அது வந்து முன்னாடி நாளே வந்து பிளான் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து தெரியும் நான் என்ன வேலைலாம் பண்ண போறேன் அப்படின்றது என் மைண்டுக்குள்ள வந்து இருக்கும். உங்களை வந்து ஒரு நோட்டு பேனை வச்சோ இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படியெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பாசிபிளுமே வந்து கிடையாது. ஆனா நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றது முன்னாடி நாளே பிளான் வந்து பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அவர் வந்து ஆஃபீஸ் போயிடுவாரு. தேவேஷ் வந்து ஸ்கூல் போயிடுவான். அப்போ ஸ்ரதனும் நானும் மட்டும்தான். அப்போ இந்த 5 days வந்து நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு முன்னாடி நாளே வந்து தெரியும்.
சப்போஸ் நாங்க வந்து எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா எந்த டைமுக்குள்ள எந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ அப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நமக்குமே வந்து எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா வெளியில கிளம்புவேன். எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த டென்ஷனுமே வந்து இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கு அடுத்தது நான் இந்த வேலை தான் பண்ண போறேன், இதை முடிச்சுட்டு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்றது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா காலையில இப்போ அவர் ஆஃபீஸ் போறாங்க, மண்டே டு ஃப்ரைடேவே நான் சொல்றேன். மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா 4 to 5 என்னோட பூஜை டைம், 5 to 7 வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எடுக்கிறது, நடுவுல சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரு வீடியோ எடுப்பேன், போய் நடுவுல சமைப்பேன். சாதம் வச்சுட்டு வந்து இப்படி லாங் வீடியோ பண்றதுக்கு வந்து உட்காருவேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும். அப்படியே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன், வேற ஃப்ரேம் மாத்தி வைப்பேன். இப்படி என்னோட ரொட்டீன் வந்து 7:30 வரைக்கும் இருக்கும். 7:30க்கு மேல அவர் ஆஃபீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னா 8:30க்கு வந்து தேவேஷை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். 8:30க்கு மேல ஸ்ரதன் எந்திரிப்பான். அவனுக்கு பிரஷ் பண்ணி சாப்பாடு எல்லாம் வந்து கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல என்னோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வந்து 9:30ல இருந்து 9:45 மேக்ஸிமம் 10 o'clock என்னோட வீடியோஸ் எல்லாமே எல்லா ஆப்லயுமே வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். நான் வந்து யூடியூப்ல மட்டும் இல்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, மோஜ், ஷேர் சாட், ஜோஷ், இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து இருக்கு. எல்லாத்துலயுமே நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்றேன். அதனால வந்து இதுக்கான டைம் வந்து எனக்கு 10 o'clock தான். 10 மணிக்கு மேல வீடெல்லாம் வந்து சும்மா பெருக்கி மட்டும் விட்டுட்டு கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா கிச்சனை வந்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ற இடத்துல போட்டு கிச்சனை சும்மா ஒரு தடவை தொடச்சு மட்டும் விட்டுருவேன். அதோட கிச்சன் பக்கம் வந்து போறதுக்கு வேலையே இருக்காது. அப்படியே வந்தேன் அப்படின்னா வீடெல்லாம் ஒரு தடவை பெருக்கி விட்டுட்டு ஸ்ரதன் கூட 10 o'clock உட்கார ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவனை வந்து ஷார்ப்பா 1 மணிக்கு தூங்க வைப்பேன். அந்த 1 மணி வரைக்குமே என்னோட ஒர்க் எல்லாத்தையும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், சாரீஸ் என்கொயரிஸா இருக்கட்டும், பேக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 10 to 1 o'clock வரைக்கும் ஷார்ப்பா பண்ணுவேன். 1ல இருந்து 4 o'clock வரைக்கும் ஸ்ரதன் வந்து தூங்குவான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டு வேலை என்னெல்லாம் இருக்கு, பாத்திரம் தேய்க்கணுமா, பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி அடுத்த நாளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து யார் யார் என்னென்ன சாரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொரியர் பேக் பண்ணி எடுத்து ஹால்லயோ இல்ல பெட்ரூம்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீட்டா வந்து அடுக்கி வந்து வச்சிருவேன். வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு விட்டுருவேன். ஷார்ப்பா 4:30 மணி ஆனவனே தேவேஷ் வருவான். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்குள்ள ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது குளிக்க வச்சுட்டோ இல்லைன்னா அவனை ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி விட்டுட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு 5:30 மணிக்கு ஷார்ப்பா என் வீட்டுல வந்து விளக்கு வந்து ஏத்திடுவேன். வீட்டுல சாம்பிராணி வந்து போட்டு விட்டுருவேன். 6 மணிக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவரோட பசங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நாங்க எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா அடுத்து நைட் என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன வீடியோஸ் போடலாம், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிதான் என்னோட ரொட்டீன் வந்து போகும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 8:30ல இருந்து 9 o'clock ஷார்ப்பா பசங்களை வந்து கண்டிப்பா தூங்க வச்சிருவேன். நானுமே ஒரு 10:30 மேக்சிமம் வந்து தூங்கிடுவேன். என்னோட ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும். அப்போ என்னோட மைண்டுக்குள்ள வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ரெகுலரா பண்ணும்போது இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுப்பேன். சப்போஸ் நான் எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்னாலும் எனக்கு முன்னாடி நாளே வந்து தெரியும், ஓகே நாளைக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம், அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சமைக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா சமைக்கலாம், இல்லைன்னா வந்து இங்க போறோம் அதனால இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்ப இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் முன்னாடி நாளே வந்து பிளான் வந்து பண்ணி வச்சுப்பேன். எப்பவுமே நம்ம பண்ற விஷயத்த பிளான் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே சரியாதான் நடக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியாதான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பிளான் பண்ண மாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். என்னோட லைஃப்ல அப்படிதான் வந்து எல்லா விஷயமே வந்து நடந்துட்டு இருக்கு. நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு நினைப்பேனோ அதை கரெக்ட் டைமுக்குள்ள பண்ணி முடிப்பேன். என்கிட்ட இவருமே வந்து கேட்பாரு, எப்படி தங்க உன்னால மட்டும் முடியுது, எங்கேயாவது வெளியில கிளம்புறதாகட்டும் இல்ல வீட்டை பாத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டு நீ வந்து எங்களோட தானே வந்து இருக்க அப்படின்னு. சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 1 மணிக்கு எங்க வீட்டுல படம் வந்து கண்டிப்பா பார்ப்போம். படம் வந்து அப்பதான் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்க டைம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டா ஷார்ப்பா 1 மணிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு படமோ வெப் சீரிஸோ ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா 4:30 வரைக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்குமே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் 7:30 வந்து பெட்ரூம் கண்டிப்பா போயிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஏன்னா ஃப்ரைடே வந்து ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவோம். நாங்க போறதே பெட்ரூமுக்கு 10 மணிக்கு போனோம் அப்படின்னா எங்களால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் என்னால எந்திரிக்க முடியாது. அதனால 7:30 போனோம் அப்படின்னா ஒரு 10:30 படம்லாம் முடிஞ்சிடும். பசங்களும் ஒரு 11 o'clock வந்து தூங்கிடுவாங்க. அதனால அவங்களுக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பிளான் பண்ணி மட்டும்தான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி வந்து பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் உங்களோட லைஃப்ல நீங்க மாத்திக்கிறது என்ன அப்படின்னா
ஃபுல் டைம் நான் வேலை பார்க்குறேன், பட் எனக்கான டைம் வந்து எனக்கு இருக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து யோசிப்போம்ல. அதை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கான டைம் எப்ப தேவை அப்படின்றத நான் தான் வந்து டிசைட் பண்ணணும். எனக்கு என்னதான் வேலை இருந்தாலும் எனக்கான ஃப்ரீ டைம் வந்து எனக்கு இது அப்படின்னு நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுல நீங்க என்ன வேலை வேணாலும் பாருங்க, ஆனா வந்து உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரே வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில போறவங்களா இருந்தாலுமே வந்து சரி, ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல ரொம்ப டிப்ரெஷன் வந்து ஆகும். பொழுதனைக்கும் சமைக்கிறோம், வேலை பார்க்குறோம், வீட்டுல பசங்களை பார்த்துக்கிறோம், அவரை பார்த்துக்கிறோம், நமக்கான டைம் இல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம ஆப்வியஸா வந்து நமக்கு தோணும். அது நமக்கு ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கும். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஹேபிட் வந்து நீங்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய கஷ்டம், கவலை, எதை பத்தியாவது யோசிச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்பவுமே சிரிச்ச முகமா இருந்தோம் அப்படின்னா அது நமக்கும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்களுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து வச்சிருக்கோம். நான் வந்து அது வந்து ஆப்வியஸா பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், எப்பவுமே சும்மா யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா கூட லைட்டா ஒரு ஸ்மைல் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து இருக்கும். பட் நம்ம ஸ்மைல் பண்றதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருந்துமே ஸ்மைல் வந்து வரும். அது தெரிஞ்சவங்க கிட்டதான் அப்படிலாம் வந்து கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேபிட் வந்து உங்ககிட்ட இருந்தா நல்லதுன்னு நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்க முகத்தை பார்த்தா எல்லா கவலையுமே வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது மூஞ்ச பார்த்தா எப்பவுமே உருன்னு இருக்கும், எப்ப பார்த்தாலும் சுடு சுடுன்னு இருக்கும், அப்படியெல்லாம் வந்து யாரும் நம்மள சொல்ற மாதிரி வச்சுக்காம, அடுத்தவங்க சொல்றதை தாண்டி நமக்கே தெரியும்ல, நம்மள நின்று கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம முகம் எப்பவுமே ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதனால எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சிரிச்ச மாதிரி எப்பவுமே வந்து இருங்க. நமக்கு லைஃப்ல கஷ்டம், கவலை எல்லாமே இருக்கதான் செய்யும். இதை தாண்டி நம்மள எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அதனால இந்த ஹேபிட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து வைங்க. சேவிங்ஸ் வீடியோல கூட இதை பத்தி நான் வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நம்ம என்ன செலவு பண்றோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நோட் பண்ணி வைப்பேன். அதுக்காக உங்களுக்கு வந்து நீங்க 10 ரூபாய்க்கு போய் கடையில போயிட்டு ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, ஒரு பால் வாங்குறீங்க அப்படின்னா கூட பால் வாங்கினேன் அப்படியெல்லாம் எழுதி வைங்க எல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் சொல்றது எப்படின்னா, ஜென்ரலா ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, உங்களுக்கு மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு கமிட்மெண்ட் வந்து இருக்கும். இதுல மொத்தமா ஒரு லிஸ்ட் வந்து போட்டு வைங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது நம்ம தேவையில்லாத செலவு வந்து இந்த மாசம் பண்ணியிருக்கோம், அடுத்த மாசம் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா வந்து யோசிப்போம். அதனால நீங்க எந்த வேலை பண்றீங்களோ அதை வந்து கண்டிப்பா ஒரு நோட்ல வந்து எழுதி வைங்க. அது ஒரு பெரிய வேலையா வந்து உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா சும்மா எடுத்து நான் இன்னைக்கு பால் வாங்கினேன், இன்னைக்கு வந்து காய்கறி வாங்கினேன், இவ்வளவு வாங்கினேன் அப்படியெல்லாம் எழுதி வைக்க வேண்டாம். பட் நம்ம ஜென்ரலா ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்றது தெரியும்ல, உங்களுக்கு செலவா இதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கண்டிப்பா வந்து எழுதி வைங்க. அது நீங்க அந்த மாச கடைசியில பார்க்கும்போது ஆப்வியஸா உங்களுக்கே வந்து தெரியும். நீங்க எழுதும் போதே உங்களுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு நீங்க அந்த செலவு பண்ண போறீங்க, இதுக்காக நீங்க ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா எழுதும் போதே உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த 2000 ரூபாய் நம்ம அதுக்கு செலவு பண்ணுமா அப்படின்னு ஒரு 2 நிமிஷமா வந்து யோசிப்பீங்க. அதனால கண்டிப்பா நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா அது தேவையான செலவா, தேவையில்லாத செலவா, இல்ல நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க, அது நல்ல விஷயமா இருக்கலாம், இல்ல தப்பான விஷயமா இருக்கலாம், எல்லாமே நீங்க எழுதி வைக்கிறது மூலயமா உங்களால வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க வந்து முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன வந்து செலவு பண்றீங்க அப்படின்றத ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு கண்டிப்பா வந்து செலவு வந்து பண்ணுங்க. அது உங்களோட லைஃப்ல சேவிங்ஸ்க்கா இருக்கட்டும், நீங்க பண்ற தப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதனால கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எப்போ வந்து நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் நல்ல விஷயத்த மட்டுமே வந்து யோசிங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நமக்கே தெரியும் இந்த விஷயம் வந்து இது நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம், இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனா அதை நம்ம திங்க் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்து திங்க் பண்ணுவோம். ஒருவேளை இது இப்படி நடக்கலன்னா நம்ம என்ன பண்றது, நாளைக்கு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள வர்றது, நாளைக்கு எல்லாரும் ஒன்னா போனா என்ன சண்டை வரும், என்ன பிரச்சனை வரும், நம்ம போயிட்டு ஒழுங்கா வருவோமா, இவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி நிறைய தாட் எல்லாம் நம்ம மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி
நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போக போறோம். அந்த ஹாப்பினஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாரோடய சேர்ந்து கோவிலுக்கு போக போறோம், நாளைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். இல்ல நம்ம இந்த மாதிரி நெகட்டிவா தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு வெளியில போனாலும் சரி, நீங்க எக்ஸாம்பிளுக்கு தான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ கோவிலுக்கே போனீங்கன்னா கூட உங்களால ஹாப்பியா வந்து இருக்க முடியாது. அதனால நீங்க எந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறதா இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுக்கே அந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா இது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புனீங்க அப்படின்னா 200% அது உங்களோட லைஃப்ல வந்து நடக்கும். இல்ல நடக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட லைஃப்ல வந்து நடக்காது. அதனால எதை பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பாசிட்டிவான நோட்டோட வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த ஹேபிட் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்றது கண்டிப்பா இந்த ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், நடக்கும் போது ஃபோன் பார்ப்பாங்க, பெருக்கும் போது ஃபோன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போது ஃபோன் பார்ப்பாங்க. நானுமே சமைக்கும் போதெல்லாம் வந்து ஃபோன் வச்சு பார்ப்பேன். ஆனா கையிலேயே வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. வீடு பெருக்கும் போதா இருக்கட்டும், துணி மடிக்கும் போதாவது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபோன் வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணும்போது கூட சில பேர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ரஷ் பண்றதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபோன் பார்க்கறது நல்ல விஷயம் தான், இல்லைலாம் நான் சொல்லலை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதுல பார்த்துக்கலாம். அதை தாண்டி அதுக்காக ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஃபோன் பாக்குறீங்கன்னா ரிலாக்ஸா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பாருங்க. அதை தாண்டி 24 மணி நேரம் உங்க கையில ஃபோன் வச்சுட்டு ப்ரஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்ரூம் போகும்போதெல்லாம் கூட ஃபோன் எடுத்துட்டு போவாங்க. பட் அதெல்லாம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேபிட் வந்து மாத்திக்கோங்க. அடுத்த விஷயம், உங்களோட வீட்டை முடிஞ்ச அளவுக்கு நீட்டா வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீடை நீட்டா தான் வச்சிருப்போம். பட் சில பேர் வந்து சோம்பேறித்தனமா இருக்கும். சரி விடு நாளைக்கு பாத்துக்கலாம், இந்த ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணலாம், துணியெல்லாம் கடைஞ்சு கிடக்கு, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டா இருக்காது, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஃப்ரிட்ஜ் உள்ளதானே இருக்கு, யார் வந்து பார்க்க போறாங்க, க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். இந்த கதவை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில இருக்கவங்களுக்கு தெரியவா போகுது இதுல குப்பை இருக்கு அப்படின்னு யோசிப்போம். அதனால நமக்கு தெரியும்ல நம்ம வீடு சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்றது. அதனால அடுத்தவங்களுக்காக இல்லாம எப்பவுமே நம்ம இருக்கிற வீட்டை வந்து சுத்தமா வந்து வச்சுக்கோங்க. சுத்தம் அப்படின்னா 24 மணி நேரம் உங்களை வந்து மாப் போட்டு தொடச்சிட்டே இருங்க அப்படியெல்லாம் வந்து கிடையாது. இந்த வீட்டை பார்க்கும்போது ஓகே இந்த வீடு வந்து நீட்டா இருக்கு, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு, அடுத்தவங்க யாராவது வராங்க அப்படின்னா கூட வீடு எவ்வளவு நல்லா இருக்குல்ல, நீட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அது அடுத்தவங்களை தாண்டி உங்களையுமே ரொம்ப ஹாப்பியா வந்து வச்சிருக்கோம். ஓகே நம்ம வீடு பாக்குறதுக்கு இவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னும் போதே ஆப்வியஸா நமக்குள்ள அந்த ஹாப்பினஸ் வந்து வந்துடும். அதனால அதை வந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுங்க. அது சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். அது எனக்குமே வந்து தெரியும். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கோவப்பட்டு கத்தும் போது அது வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுமே தவிர கண்டிப்பா வந்து கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அதனால அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களோட கோவத்தை வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் வந்து பண்ணுங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அது எவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ண முடியுமோ, எவ்வளவு அமைதியா அதை சால்வ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம கத்துறது மூலயமா தப்பு அடுத்தவங்க சைட்ல இருந்தா கூட நம்ம கத்துறது மட்டும் தான் மத்தவங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்ல இருக்கவங்க பண்ண தப்பு வந்து யாருக்குமே தெரியாது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, சொல்லும் போது கூட சரி, அவன் மேலதான் தப்பு, ஆனா இவ ரொம்ப கத்துறா அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ உங்க மேலேயே தப்பு இருந்ததுன்னா கூட ஆமா அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட அந்த பொண்ணு வந்து அவ்வளவு அமைதியா வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி உங்களோட கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவு அமைதியா இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போதே நமக்கே ஒரு நிம்மதி வந்து மனசு வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாருங்க. கண்டிப்பா 2026ல உங்களோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. நம்மள யாரும் அப்ரிஷியேட்லாம் வந்து பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. யாரும் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அதனால அடுத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்றதை தாண்டி நீங்க வந்து உங்களை முதல்ல அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே நான் இது சூப்பரா பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு நீங்க முதல்ல உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. அது வந்து உங்களை இன்னும் அடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் வந்து அடிக்கடி என்ன பண்ணிப்பேன், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணும். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்க அம்மால இருந்து, அப்பால இருந்து, தங்கச்சில இருந்து நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நீ பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடுத்தவங்க நம்ம சொல்றதை தாண்டி
நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கணும். நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே. ஐயோ அடுத்தவங்க நம்மள பண்ணல, நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்ம சமைச்சு வச்சிருக்கோம், அதை சாப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லல அப்படின்னா ஆப்வியஸா நம்ம ரொம்ப அப்செட் ஆகும். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படி சமைச்சு கொடுக்குறீங்க, நீங்க எப்படி பசங்களை பாத்துக்கிறீங்க, நீங்க எப்படி வீட்டை பாத்துக்கிறீங்க. அதனால அடுத்தவங்க கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வரணும்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களை முதல்ல நீங்க ஓகே நம்ம வந்து நல்லா இருக்கும், நம்ம இப்ப பண்ற விஷயம் நல்லா இருக்குன்னு உங்களை நீங்களே முதல்ல அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ரிசியேஷன் கண்டிப்பா வந்து தானா வந்து சேரும். ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வீடியோ லென்த்தா போறதுனால நாளைக்கு வந்து பேலன்ஸ் விஷயத்த உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த விஷயம்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. நாளைக்கு இதை பத்தி வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.